அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளி மோதிர தீபாவளி பரிகாரம் நான் சொல்லிட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க பாருங்க. தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள். அதனால நாம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம். அதாவது ஸ்லோக பரிகாரம் ரொம்ப அற்புதமானது. அது ₹1 பரிகாரம் அதைவிட அற்புதமானது. அரச நிலை பரிகாரம் இன்னும் அற்புதமானது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கோமதி சக்கர பரிகாரம் இன்னும் அற்புதமானது. நாளைய தினம் தனத்ரயோதசி என்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய குபேர பூஜையும் சொல்லிட்டோம். வெள்ளி மோதிர பரிகாரமும் நாம சொல்லிட்டோம். இதை தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு அரச மரத்தடியில் புதைக்கக்கூடிய கோமதி சக்கர பரிகாரம் இருக்கு. தனலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது இருக்கு. யமதீபம் ஏற்றுவது, அடுத்து தனலட்சுமி பூஜை நிஷீதி நேரம் இருக்கு. கங்கா ஸ்நானம் எப்படி செய்யணும் இது இருக்கு. இது கிட்டத்தட்ட இன்னொரு 4 வீடியோக்கள் இருக்கு. தொடர்ந்து நான் கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம், கந்தசஷ்டி விரதம், அதெல்லாம் அந்த நாட்களுக்கு முன்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஆக மொத்தம் நாம இன்னும் பார்க்க வேண்டியது அரசம் மரத்தடியில் புதைக்கக்கூடிய கோமதி சக்கர பதிவு 1, தனலட்சுமி பூஜை பண்றது நிஷீதி நேரம் 1, அடுத்து நாம பார்க்கக்கூடிய கங்கா ஸ்நானம் முறை 1. ஆக மொத்தம் 3-4 வீடியோக்கள் தான் இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு நாளைய மறுநாளுக்குள்ள இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்றேன். எல்லாருமே செய்யுங்க, நிச்சயமான பலன்கள் உண்டு. இந்த வெள்ளி மோதிரத்தை நாம நாளைய தினம் வாங்கி தேனில் போட்டு 3 நாட்கள் இதை பூஜை பண்ணணும். எப்பொழுது அப்படின்னா தனத்ரயோதசி, நரக சதுர்தசி, தீபாவளி அன்று பூஜை பண்ணிட்டு அதற்கு மறுநாள் நாம கையில போட்டுக்கணும். இந்த மாதிரி நாம போட்டுக்கும் போது ஒரு வருடத்திற்கு பண கஷ்டம் என்பதே இருக்காது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே கடந்த 5 வருடங்களாக இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெற்று இருக்கிறாங்க. நிறைய சகோதரிகளுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியும் இந்த இடத்துல சொல்றேன். உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது எதை நான் எடுத்து கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு பாசிட்டிவா கொடுத்துருக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால போன வருடம் எந்த வருடமும் இல்லாத வகையில் போன வருடம் தீபாவளி எல்லா பரிகாரங்களையும் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த வருடமும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பதிவு தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பரிகாரங்கள் வரிசையில, பூஜைகள் வரிசையிலையும் இருக்கு. அதாவது தனத்ரயோதசி அதெல்லாம் அதாவது தனலட்சுமி பூஜை வீடியோ அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். பரிகாரம் இன்னும் 1 பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே செய்யுங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கமெண்ட் செக்ஷன்ல தீபாவளி பரிகாரங்களுக்கு கீழே பாருங்க, அத்தனை பேர் அத்தனை பாசிட்டிவா கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் நிறைய செய்யுங்க, நல்ல பலன்